கல்வி. சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்க்கும் செல்வம். சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தின் கல்வி பற்றிய ஆரம்ப கால கதை இன்று. நம் முன்னோடிகள் இந்த மண்ணுக்கு உழைத்து பிழைக்க வந்தவர்கள். தனிநபர்களாக இங்கே வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் தங்கள் எதிர்காலத்தை இந்த மண்ணில் எழுத துவங்கினார்கள். குடும்பங்களாக இங்கே குடியமர்ந்தார்கள். இங்கு பிறந்த தங்கள் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியாவது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்போதே அவர்கள் மனங்களில் வேர்விட ஆரம்பித்தது. சிங்கப்பூர் தமிழ் கற்றல் குறிப்பாக இரண்டாம் போருக்கு பிறகுதான் தொடங்கப்பட்டதா முறையான்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, ஆங்கிலேய அரசாங்கம் ஆங்கில பள்ளிகளையும் மலாய் பள்ளிகளுக்கு தான் ஆதரவு கொடுத்துச்சு. சீன பள்ளிகளுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் ஆதரவு கொடுக்கல, முறையாக ஆதரவு கொடுக்கல. அதனால் அவர்கள் சொந்தமாக நடத்த வேண்டிய ஒரு சூழல். முறையாக ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்மாணித்து அங்கு தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க அப்போது வசதிகள் போதவில்லை. தொழிலாளிகள் கூட்டம் கூட்டமாக எங்கெல்லாம் இருந்தார்களோ அவர்களில் ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிந்தவர்கள் அங்கிருந்த சகாக்களுக்கும் அந்த வட்டாரத்து பிள்ளைகளுக்கும் தங்களுக்கு தெரிந்த அளவு பாடங்களை கற்பித்தார்கள். ஆகவே அவற்றை பள்ளிக்கூடங்கள் என்று சொல்வதை காட்டிலும் எழுத படிக்க தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தொழிலாளர்களே தங்களுக்காக அமைத்துக் கொண்ட சமூக ஏற்பாடு என்று சொல்வதுதான் பொருத்தம். சிங்கப்பூரிலே தமிழ் பற்றி சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் தமிழ் பள்ளிகள் இறங்கி இருக்கின்றன. அரசாங்கம் தொடங்கவில்லை. தேவை கருதி அந்த குடும்பங்களே அந்த பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்க. அப்பொழுது தாய்மொழி பள்ளிகள் தான் நிறைய இருந்திருக்கின்றன. அது 3 மொழிகளுக்கும் பொது. சீன பள்ளிகள், மலாய் பள்ளிகள், தமிழ் பள்ளிகள் இருந்திருக்கின்றன. பதிவு செய்யப்பட்ட பள்ளிகள் மிக குறைவு. பதிவு செய்யாத பள்ளிகள் தேவைக்கேற்ப இருந்த இருப்பிடத்திலே இருந்து ஒரு திண்ணை பள்ளிகளாக அமைத்து கொண்டு இருந்த கதையெல்லாம் உண்டு. 1961க்கு முன்னாடி முதல் நிலையில் பல இடங்களில் தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்குற பள்ளிகள் பல இடங்களில் இருந்தன. ஆங்காங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அந்த தமிழ் பள்ளிகளை தங்களுடைய ஊதியத்தை கொண்டு நடத்தி வந்தார்கள். 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் தமிழ் பள்ளிகள் இருந்தன, நிறைய இருந்தன. ஆனால் அவை யாவும் தொழிற்சங்கவாதிகளால் நடத்தப்பட்டவை. தொழிற்சங்கவாதிகளை கம்யூனிஸ்டவாதிகள் என்றும் பின்னால் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சிலர் ஓடி மறைந்தார்கள். அவர்களால் தான் இந்த தமிழ் பள்ளிகள் தொடக்கத்தில் அந்த 45க்கு முன்னால் வரை நடந்து வந்தது என்பதை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அந்த காலத்தில் அவர்கள் தமிழ் படித்தது ஏறக்குறைய காலையில் தமிழ் வணக்கம் சொன்ன பிறகு இந்தியாவினுடைய ஜனகண மனாதி நாயக நாயகி என்ற பாடலை பாடி தான் தமிழ் பள்ளிக்கூடங்களில் நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிளாக் அண்ட் மத்தி என்று சொல்லக்கூடிய நாங்கள் இப்போது செந்தோசா என்று புகழ் பெற்று இருக்கும் பிளாக் அண்ட் மத்தி தீவில் தமிழ் பள்ளிக்கூடம் இருந்தது. அதற்கு பிறகு எழுந்த பள்ளிக்கூடங்கள் பெரும்பாலும் தமிழ் பள்ளிக்கூடங்களாகவே இருந்தன. தமிழ்தான் இந்த சமூகம் நன்கு அறிந்த பிரதான மொழி. அதனால் கற்றதும் தமிழ்தான், கற்பித்ததும் தமிழில்தான். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தமிழ் முஸ்லிம்கள் குறிப்பாக அவர்கள் கடையநல்லூர், தென்காசி போன்ற சோழ மண்டல நகரங்களில் அங்கு ஏற்பட்ட ஒரு சிரமமான சூழ்நிலையின் காரணமாக சிங்கப்பூருக்கு அவர்கள் வேலை தேடி நல்ல வாய்ப்புகளை தேடி வந்தாங்க. பலர் அவர்கள் இறங்கிய அந்த துறைமுகம் சார்ந்த அந்த இடத்திலே அவங்களுடைய வீடு வாசல் எல்லாமே அமைத்து கொண்டாங்க. ஸோ இறங்கிய முக்கியமான இடங்களில் ஒன்று தஞ்சம்பகார், அதை சுற்றிய வட்டாரங்கள் இந்த சிபிடி என்று சொல்கிற சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட். அப்போது அங்கு வாழ்ந்த முக்கியமான நபர் திரு ஏன் மைடின் அவர்கள் சமுதாயத்தின் மேலே ரொம்ப அக்கறை கொண்டிருந்தாங்க. குறிப்பாக நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கு, ஒரு மேல் நிலைக்கு செல்வதற்கு கல்வி கை கொடுக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார். இதற்கு ஆசிரியராக இருந்தவரெல்லாம் ஊரில் இருந்து வந்தவர்கள் ஓரளவு எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய ஆசிரியருக்கு என்ற தகுதியெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது என்ன செய்வது என்று பார்த்தால் ஆசிரியர் பயிற்சியே இல்லாமல் இருந்தது. வந்தவர்கள் தமிழ் தெரிந்தால் போகணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது. இப்படி நிறைய சுற்று வட்டாரத்தில் பல பள்ளிகள் தமிழை சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருந்தன. தொழிலாளர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பினார்கள். அந்த காலத்தில் நிறைய கம்பெனிஸ்லாம் வெள்ளைக்காரங்கள், யூரோப்பியன் கம்பெனிஸ் இருந்துச்சு. அந்த ஜூலியா ஸ்ட்ரீட் போன்ற பக்கம் அங்கே இந்த தம்பி வேலைகள் என்று சொல்லுவாங்க, பியூன் வேலைகள். அதில் போய் சில பேர் உயர்ந்து ஹெட் தம்பி ஆவார். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த நிலை மாற வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு
சிறப்பாக இயங்கணும்னா அந்த கல்வித்தரம் அதன் மூலியமாக அடுத்த தலைமுறை வந்து நாம் உற்சாகப்படுத்தி நல்ல உருவாக்க முடியும் என்று கருதிய நம்முடைய ஏஎன் மைதீன் அவர்கள் ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தை அப்பொழுது நிறுவினார். இந்த பள்ளிகளில் பல பள்ளிகள் செல்வந்தர்கள் தந்த பெரும் நன்கொடையால் எழுப்பப்பட்டவை அல்ல. உழைக்கும் அன்று மட்டும்தான் ஊதியம் கிடைக்கும் என்று வாழ்ந்த ஒரு தொழிலாளர் வர்க்கத்தின் இமாலய முயற்சி. ஒரு 4 பணக்காரங்க சேர்ந்து ஒரு கட்டடத்தை எழுப்புவது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சாதாரண ஊழியர்கள் அவர்களுடைய சம்பளத்தின் ஒரு பகுதியை கொடுப்பது பெரிய முயற்சி. அந்த முயற்சியை வந்து செய்து சாதனை செய்தவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த கடைநல்லூர் அவருடைய சார்ந்த மக்கள் திரு ஏஎன் மைதீன் அவருக்கு தலைமை தாங்கி மிக சிறந்த முறையில் தம்முடைய செயலவை குழுவை வழி நடத்தினார். நான் வந்து தமிழ் பேசாத ஒரு சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண். அதாவது அந்த காலத்தில் வந்து மலாக்கா செட்டி என்ற ஒரு சமூகம். ஆனால் அந்த சமூகத்திலேருந்து வந்த நாங்கள் ஒரு அந்த கம்பத்தில் இருந்தோம், யூச்சுகாங் கம்பம். அந்த பக்கத்தில் தான் இந்த கலைமகள் ஸ்கூல் இருக்குது. நாங்கள் மொத்தம் உடன் பிறந்தவர்கள் 4 பேர். அதில் நான் தான் கடைசி. ஸோ இந்த 3 பேரும் ஆங்கிலம் பள்ளிக்கு போயிட்டாங்க. எங்கள் அண்ணன் மற்ற என் 2 அக்காவும் ஆங்கில பள்ளியில். எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, ஒரே ஒரு பிள்ளை, அந்த கடைசி பிள்ளையாவது தமிழ் கற்றுக்கிட்டுமே, அதுவும் பக்கத்தில் தமிழ் பள்ளி இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆதங்கம், தமிழ் பேச முடியல, இந்த குடும்பம் இப்படி போகுது, யாராவது ஒரு ஆளாவது இதில் வந்து தலை தூக்கி வரணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 40-50 தமிழ் பள்ளிகள் இருந்த காலகட்டம். கலைமகள் பள்ளி, அரவிந்தர், திருவள்ளுவர், பாரதிதாசன், நாகம்மையார், உமரப்புலவர், சிறுவர் தமிழ் பாடசாலை, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 40-50 தமிழ் பள்ளிகள் இருந்த காலகட்டம். 60க்கும் 80க்கும் இடையில் செயல்பட்ட காலகட்டம். நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து வந்து 9 வயசில் வந்து தொடக்கப்பள்ளியில் சேர்ந்தது வள்ளுவர் தமிழ் பள்ளியில். அது ஜூச்சாட் பிளேஸில் இருந்துச்சு. அங்கே தான் எங்கள் அப்பாவும் குடியிருந்தாங்க. அப்போ 2ஆம் வகுப்புலேயே சேர்த்து கொண்டாக்க கொஞ்சம் தமிழ் நல்லா இருக்குன்ட்டு அங்கே 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு வரை தான் படிக்க வசதி இருந்துச்சு. பிறகு அங்கேருந்து சென்ட் ஜோர்ஜஸ் தமிழ் பள்ளிக்கு போனேன். சென்ட் ஜோர்ஜஸ் தமிழ் பள்ளியில் வந்து 4ஆம் வகுப்பும் 5ஆம் வகுப்பும் தான் இருந்துச்சு, 6ஆம் வகுப்பு இல்லை. 6ஆம் வகுப்பு படிக்க உமர் புலவருக்கு போனேன். உமர் புலவர் தொடக்க பள்ளியில் நான் 6ஆம் வகுப்பு படித்தேங்கிறது ஒரு செய்தி. PSLE என்று சொல்லக்கூடிய 6ஆம் வகுப்பு இறுதி தேர்வு எழுதிய முதல் செட்டு மாணவர்களில் நானும் ஒருவன். நான் வந்து தொடக்கப்பள்ளி 6ஆம் வகுப்பில் கொஞ்சம் நல்லா சிறப்பாக செய்திருக்கேன். அப்போ அப்படி இருக்கும்போதே என் வீட்டில் கூட சொன்னாங்க, பரவாயில்ல உமர் புலவருக்கு அதாவது உயர்நிலை பள்ளிக்கு நீ போகலான்னு. அங்கே போகும்போதும் எனக்கு புது அனுபவம், புது மாணவர்கள். கலைமகள் பள்ளியிலேருந்து நான் மட்டும்தான் அங்கே போனேன். தமிழ் வழியாக வந்து கல்வியை கற்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்ட ஒரு காலகட்டம். சமூக தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் வழி வந்து நீங்கள் கல்வி படிச்சிங்கன்னு சொன்னால் வந்து அது வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். சாரகபாணி, ஏஎன் மைதீன், முருகு சீனிவாசன், மாசி வீரப்பன் இவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு வட்டாரம், நம்ம தமிழர்கள் அதிகமாக இருந்த வட்டாரங்களில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அவர்களுடைய பேச்சில் வந்து ஈர்க்கப்பட்ட ஆள்களில் வந்து என்னுடைய பெற்றோர்களும் ஒருவர். அவர்களுடைய பேச்சில் வந்து நியாயம் இருக்குன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் வந்து முதல்ல வந்து விவேகானந்தர் தமிழ் பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்தாங்க. அதை நிர்வாகம் பண்ணது வந்து ராமகிருஷ்ண மடாலயம். 2 பள்ளிகளை வந்து அவங்க நிர்வாகம் பண்ணாங்க. ஒன்று வந்து விவேகானந்தர், இன்னொன்று வந்து சாரதா தேவி தமிழ் பள்ளி. சாரதா தேவி தமிழ் பள்ளி அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய பள்ளி. 2மே நோரிஸ் சாலையில் இருந்த பள்ளிக்கூடம். காலையில் வந்து ஆண்கள், மாலையில் பெண்களுமாக 2 பள்ளிகள் அந்த இடத்துல செயல்பட்டது. 6ஆவது வகுப்பு முடிஞ்ச பிறகு உமர் புலவரில் வந்து ஒரு 4 ஆண்டு காலம் வந்து அங்கே படித்தேன். அவர்கள் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி எழுப்பிய பள்ளிக்கூடங்கள் பல வேளைகளில் ஆரம்ப பள்ளிகளாகவே இருந்தன. அதில் படித்து வந்த மாணவர்கள் அரசு சார்ந்த பணிகளிலும் சரி, தனியார் துறைகளிலும் சரி, உயர்ந்த பதவிகளை வகிக்க கல்வி தகுதி இல்லாமல் இருந்தார்கள். தமிழ் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு செல்ல இயலாதது அவர்களது முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருப்பதை ஒரு மனிதர் கூர்ந்து கவனித்து வந்தார். இதற்கு ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் சக்திக்கும் மீறிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது அவரிடம் இருந்தது நம்பிக்கை ஒன்றுதான்.
எங்கெங்கே இந்தியர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு குழுவாக ஒரு குழுமமாக வாழ்கின்ற இடங்கள்லாம் வந்து ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல் தான். அதுக்கு பிறகு அவங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தாலும் தொடக்கப்பள்ளி சான்றிதழோடு தான் போவாங்க. அது போதாது. நீங்கள் மேல்நிலை உத்தியோகத்துக்கு போகணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் அந்த சீனியர் கேம்பிரிட்ஜ் சொல்லக்கூடிய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டாக வாங்கணும். அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இதை தூர நோக்கத்தோடு நினைத்து பார்த்த திரு ஏஎன் மைதீன் அவர்கள் மீண்டும் தம் குழுவுக்கு சென்று இது போதாது, இந்த தொடக்க பள்ளியில் படித்தவங்க அதுக்கு பிறகு மேலே போகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்ன உடனே இதை பெரிய லெவலில் கொண்டு போனோம் என்று எண்ணியவர்கள் இது ஒரு உயர்நிலை பள்ளியாகவும் அந்த நேரத்தில் இந்த வட்டாரத்தில் தென்கிழக்கு ஆசியாவிலே முதல் உயர்நிலை பள்ளியாக எழுந்தது கம்பீரமாக உமர் புலர் தமிழ் பள்ளிக்கூடம். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்ற கூற்றுக்கேற்ப ஆனா நாவண்ணா மைதீன் அவர்களின் அளப்பரிய முயற்சிக்கு சான்று சொல்லும் கல்விக்கூடமாக எழுந்தது உமர் புலவர் தமிழ் உயர்நிலைப் பள்ளி. அந்த காலகட்டத்தில் தென்கிழக்கு ஆசியாவிலேயே ஒரே ஒரு தமிழ் உயர்நிலைப் பள்ளி உமர் புலவர் தமிழ் பள்ளிதான். தென்கிழக்கு ஆசியாவிலேயே ஒரே ஒரு உயர்நிலை பள்ளினா உமர் புலவர் பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிக்கூடத்தை வந்து உருவாக்கியவர்கள் கடைநல்லூர் சமுதாயத்தினர்கள். அவர்களுடைய மாதாந்திர சம்பளத்தில் 2 வள்ளி 3 வள்ளி 4 வள்ளியில் உருவாக்கப்பட்டது தான் அந்த உமர் புலவர் பள்ளிக்கூடம். பிறகு சாரங்கமாணி பெரிய அளவில் வந்து பிரச்சாரம் பண்ணி நிதியெல்லாம் சேர்த்து கொடுத்தாரு. ஆனால் கடைநல்லூர் மக்களுடைய ஒட்டுமொத்த சம்பளத்தில் உருவானது தான் அந்த உமர் புலவர். ஸோ தஞ்சம்பார் வட்டாரம் நீங்கள் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மத்திய பகுதியில் மத்திய சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் பல புதிய கட்டடங்கள், தொழில் ரீதியான கட்டடங்கள் இதெல்லாம் எழும்ப ஆரம்பித்ததுனால அந்த வட்டாரத்தில் வந்து ஒரு புது பொலிவு ஏற்பட்டது. அந்த இடத்துல ஒரு பழைய பள்ளிக்கூடம் ஒன்று இயங்குவதும் சாத்தியமா என்ற ஆராய்ச்சி செய்வதற்கு கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது. பலதரப்பட்ட பின்னணியிலிருந்து மாணவர்கள் இந்த பள்ளியில் சேர்ந்தார்கள். ஆங்கில பாடம் நீங்களாக கிட்டத்தட்ட அனைத்து பாடங்களுமே தமிழில்தான் கற்பிக்கப்பட்டது. அந்த பள்ளியில் படித்த பலர் பிற்காலத்தில் தமிழாசிரியர்கள் ஆனார்கள். Umar Pulavar was the only Tamil secondary school, privately funded, and Mr. Mayadeen was the prime mover of the whole exercise. It was something very personal to him. So he came to see me a few times. Worrying, firstly, enrollment was dropping and they couldn't sustain. தனியார் பள்ளிக்கூடமாக இருந்ததுனால அரசாங்க மானியம் ஓரளவு இருந்தாலும் அது போதாது. உங்களுடைய ஆண்டு செலவிற்கு, மாதாந்திர செலவிற்கு ஒரு பெரிய தொகை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகிய நிதி திரட்டு வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. Secondly, the graduates of the school had difficulty getting jobs. Most of them ended up either in Tamil Marasu, television. Quite a number of them even ended up as office boys. So the basic highest qualifications all in Tamil. So they had difficulty getting jobs in the corporate sector, government also a bit difficult. தமிழ் ஆர்வத்தோடு இருந்த அந்த தமிழ் மக்கள் அந்த காலகட்டத்தில் 1960களில் ஆங்கில மோகம், இருமொழி கொள்கையும் வந்துவிட்டது. பல பள்ளிக்கூடங்களில் வந்து ஆங்கிலம் முதல் மொழியாகவும் தாய்மொழி 2ஆம் மொழியாகவும் கற்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் பள்ளிக்கூடத்திற்கு மட்டும் சென்று படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்து குறைய ஆரம்பித்தது. 1965ஆம் ஆண்டில், அதாவது இருமொழி கொள்கை வந்து முழுமையாக வந்து அமுல்படுத்தப்பட்ட ஆண்டு. சிங்கப்பூரில் வந்து கனி வளம், இயற்கை வளம், மற்ற வளங்கள் ஒன்றும் கிடையாது. மனித வளத்தை மட்டும்தான் மூலாதாரணமாக வச்சு நம்ம செயல்பட வேண்டியிருக்கிறது. அதனால் இங்கே வர்த்தகத்தை, வாணிகத்தை இதெல்லாம் வந்து நம்ம பெருக்கணும்னா, அது பெருக்கணும்னு சொன்னால் நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து ஆங்கிலம். ஆக அதுக்கு முக்கியத்துவம் ஏற்பட்டதுனால வேலை வாய்ப்பு பெரும்பாலும் வந்து ஆங்கிலம் படித்தவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு, தமிழ் படித்தவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு ரொம்ப அரிதாக இருந்தது. பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து எல்லாரையும் ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு வந்து அனுப்ப ஆரம்பித்தாங்க. குறிப்பாக ஆண்கள் பலரும் ஆங்கில பள்ளிக்கூடத்திற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். பெண்கள் இன்னும் தொடர்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த பள்ளிக்கூடத்தை தற்காத்து தமிழ் பள்ளிக்கூடமா மற்றும் தமிழிலே எல்லாமே கற்றுக் கொடுத்தால் மட்டும் போதுமா என்ற ஒரு கேள்வியும் ஏற்பட்டது. அப்போ தமிழ் பள்ளிக்கூடத்தில் சேர்றவர்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை
படிப்படியாக குறைஞ்சிது. ஆங்கில பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழை வந்து 2ஆம் மொழியாக கற்றுக் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ண பிறகு, இந்த மொழிக்குள்ளே கொண்டு வந்த பிறகு தமிழ் பள்ளிக்கூடங்களில் வந்து மாணவர்கள் வந்து சேரலை. So I advised Mr. Maidin, and so I told Mr. Maidin, in the best interest, we better close it down. ஆக இப்படி படிப்படியாக வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் மூடினாங்க. இறுதியாக மூடப்பட்ட பள்ளிக்கூடம் வந்து உமர் புலவர் தமிழ் உயர்நிலைப் பள்ளி. அது 1982ஆம் ஆண்டு மூடப்பட்டது. Move them to national schools where they will study Tamil as a second language and then be proficient in English. Some of them cried. And they gave me the list of the donors, 50 cents from this newspaper vendor, $1, and that's how money was collected. So I said, look, you are not doing the school or the community or the children any favor. It's a hard decision. You must take it. ஒட்டுமொத்த சமுதாயமே கலக்கம் அடைஞ்சாங்க, கவலைப்பட்டாங்க. சிங்கப்பூர் மக்கள் பலர், தமிழ் சமுதாயமே கிட்டத்தட்ட ஒரு கவலை நிலைக்கு ஆளாச்சு. எனக்கும் தனிப்பட்ட முறையில், ஏன்னா எனக்கு ஒரு வாழ்வு அளித்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற முறையில் அந்த பள்ளிக்கூடம் மூடப்பட்ட போது நான் உண்மையிலே கண் கலங்கினேன், கண்ணீர் வடித்தேன். என்னுடைய நண்பர்களும் கண் கலங்கினார்கள். ஆக அந்த சோகத்தை வந்து சொல்லால் விவரிக்க முடியாது. So 2 things, because we have to disperse the students out, don't take any more, and secondly get some money for the balance of the lease. So I was able, because I had direct access to Dr. Goh Keng Swee, he was the Minister of Education. So I talked to him. So he thought it was a good idea to do that and send them to national schools. இந்த பள்ளிக்கூடம் எழுந்தது சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தது. பலரும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து நல்ல நிலையை அடைந்த பிறகு அந்த சீனியர் கேம்பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூட சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட் பெற்று பலரும் தமிழ் ஆசிரியர்களாக, சிங்கப்பூரிலே பிறந்தவர்கள் தமிழ் ஆசிரியர்களாக பயிற்சிகள் பெற்று வெற்றிகரமாக தமிழ் வளர்ச்சிக்கு பல முக்கிய தமிழ் சார்ந்த துறைகளிலும் ஈடுபட ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 தமிழ் ஆசிரியர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கூட இருக்கின்றார்கள். தமிழ் உமர் புலவர்கள் படித்து இப்போ நல்ல நிலையில் உள்ளவர்கள். மற்ற ஊடகத்துறை, அதாவது தமிழ் முரசு போன்ற தமிழ் செய்தி துறையிலும் பல சமூக அமைப்புகளிலும் தலைவர்களாக இன்னும் இருக்கின்றவர்கள் அந்த தமிழை அன்று உணர்வோடு கற்றவர்கள். திரு பொன் சுந்தராஜ், திரு கலைச்செல்வன், திருமதி பவுலம் மீனாட்சி சபாபதி, மேலும் வந்து திரு சாமி கண்ணு, திரு மசூது, இவர்கள் எல்லாம் அன்று தமிழ் உணர்வு பெற்று படித்ததுனால அந்த தமிழ் சமுதாயத்திற்கு தொடர்ந்து அவங்க வந்து பலன் ஊட்டக்கூடிய அளவில் தமிழ் சேவை செய்து வராங்க. என்னுடைய வாழ்க்கையை பொன் சுந்தரராசு என்ற மனிதனை 2ஆக பிளந்தால், ஒன்று கல்வித்துறை, இன்னொன்று ஊடகத்துறை. ஊடகத்துறையில் தமிழ் பகுதி எனக்கு பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறார்கள். And those days, most schools did not have Tamil as a second language. They had to go to centers and so on. Today, if you look at it, I think today, last number I saw was 186 primary schools have Tamil as a second language. About 85 secondary schools taught in the same school Tamil, and 14 junior colleges. That's how it has grown. So I think Mr. Maidin finally was convinced. Then I went to see Mr. Eddie Barker, who was at that time acting Minister for National Development. So I said, look, we have about 10 or 15 years lease. So can you give me some money? So he gave me $750,000. And that money, even today, it's a special fund which I chair even today. It's a Mopula Scholarship Fund, and we give out about $30,000 to $40,000 every year to students, Indian students. அந்த பள்ளிக்கூடம் மூடுவதற்கு முன்பதாக வழங்கப்பட்ட அந்த நஷ்ட ஈடு என்று சொல்லக்கூடிய மானியங்களை எல்லாம் சேர்த்து, அப்பொழுது நிதியில் இருந்த உமர் புலவர் தமிழ் பள்ளிக்கூடத்தில் இருந்த அவர்களுடைய சொந்த நிதியும் சேர்த்து கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கு மேலே அதை கொண்டு ஒரு உமர் புலவர் அறங்காவல் நிதி
ஏற்படுத்தி அந்த அறங்காவல் நிதியின் மூலமாக கல்வியில் சிறந்த மாணவர்களுக்கு தேவையுடைய குடும்பங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கல்வி உபகார நிதிகளை இன்னும் வழங்கி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 1000 மாணவர்களுக்கு இதன் பலன் பெற்று இப்போ சிந்தாவுடன் இணைந்து அந்த அறங்காவல் நிதி இயங்கி வருகின்றது. இன்று நம் சமூகத்தில் எத்தனையோ நிபுணர்கள், மருத்துவம், சட்டம், அரசாங்கத்துறை என்று நீக்கமற எல்லா துறைகளிலும் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உயரிய பதவிகளை வகிக்கின்றார்கள். இது படிப்படியாக தமிழ் சமூகம் சிங்கப்பூரில் கண்ட முன்னேற்றத்திற்கு சான்று. இதை எண்ணி பெருமை கொள்ளும் அதே வேளையில் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்ற கனவோடு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உழைத்த நம் முன்னோடிகளையும் நன்றியோடு நினைவு கூற வேண்டியுள்ளது. ஒரு சமூகம் உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு தோள் கொடுத்து தூக்கி நிறுத்திய அதன் முன்னோடிகள் பலர் இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் பொருள். நாம் கிளைவிரித்த மரங்கள் என்றால் அவர்கள்தான் நம் வேர்கள்.